சின்ன கேள்விதான். ஏழை பணக்காரன் வித்தியாசம் ஆன்மீகத்தில் இல்லையா? அப்ப எப்படி சார் 100 ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட் வாங்கினவனுக்கு கடவுள் பளிச்சுன்னு தெரிகிறாரு? காணிக்கை வேண்டவே வேண்டாம் என்று எழுதியிருக்கிற இறை வழிபாட்டு தலங்கள் எத்தனை இருக்கிறது உலகத்தில்? லட்சத்துக்கு 1 கூட இருக்காது. காணிக்கை போடுங்கன்னு தானே சார் உங்களுடைய ஆன்மீகமும் சொல்லுகிறது. எது ஃப்ரீ இந்த உலகத்தில்? அறிவியலும் ஃப்ரீ கிடையாது, ஆன்மீகமும் ஃப்ரீ கிடையாது. என்ன அறிவியலினுடைய விலைப்பட்டியல் டெக்னாலஜி வளர வளர விலைப்பட்டியல் குறையும். முதல்ல செல்போன் வந்த போது இன்கமிங்க்கு 1 மினிட் இன்கமிங்க்கு 18 ரூபாய் நாமெல்லாம் கட்டிட்டு இருந்தோம். இன்னைக்கு கால் டிராப் ஆனா உனக்கு 10 கால் ஃப்ரீன்னு சொல்ற அளவு அறிவியல் விலையை இறக்க முடியும். ஆன்மீகத்தில் விலை ஏறிட்டே தான் போகும். ஸ்பெஷல் கியூக்கு இன்னைக்கு 100 ரூபாய், நாளைக்கு 500 ரூபாய் ஸ்பெஷல் டே வந்தா. நாளைய விஞ்ஞானம் என்ன செய்யும் தெரியுமா? இந்த மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகளினுடைய பெற்றோர்களை நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆன்மீகம் அவர்களிடம் சொல்லும், இது விதி, நீ இதை வாங்கிக்க என்று அவர்களை ஓரளவு ஆறுதல் படுத்தும். ஆனால் அறிவியல் என்ன தெரியுமா செய்யும்? இந்த மாதிரியான குழந்தைகள் பிறப்பதற்கு முன்னாலேயே DNA கரெக்ஷன் பண்ணி குறைபாடுகளே இல்லாத ஆரோக்கியமான குழந்தைகள் நாளை பிறப்பதற்கு அறிவியல் தான் நமக்கு வழிகாட்டும்.